இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, எஸ்எஸ்கே தெளிவாக பிளான் பண்ணி கார்த்திக் மூலியமாகவே கௌதம் சிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஏன்னா கார்த்திக் தெரியாமலே அங்கே ஒரு ஃபோனை வைக்கிறது, அந்த ஃபோன் மூலிமா கௌதம் தான் தன்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு அஞ்சலிட்டு பேச வைக்கிறது அப்படின்னு எஸ்எஸ்கே பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் எஸ்எஸ்கே கார்த்தியை பார்க்கலாம், ஏன்னா இந்த டெண்டரை மட்டும் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பற்றி நாகுகிட்ட பேசுறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி மயக்கத்தில் இருக்காரு. கார்த்தி மயக்கத்தில் இருக்கிறத பார்க்கறது எஸ்எஸ்கே உள்ளே வந்து பார்த்துட்டு, இவங்க சாப்பாடு கொடுத்தியா இல்லையா நாகு அப்படின்னு கேட்கும்போது, கொடுத்த சார், சாப்பிட மாட்டான், ரொம்ப வீம்பு பிடிச்சவனா இருக்கான். விடு இன்னும் 2 நாள் தான் நாகு, 2 நாளில் நான் நினச்ச மாதிரி அந்த கௌதம்கிட்ட எனக்கு டெண்டர் கிடச்சிடும். அதுக்கப்புறமா அந்த கௌதம் ஜெயிலில் இருக்கிறவனை நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கிறதுக்கு இவனை நீ போட்டு தள்ளிடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கார்த்திக் அப்போ தான் தெரியுது அவர் மயக்கத்திலே கிடையாது, அவர் அரை மயக்கத்தில் இருந்திருக்காரு. எஸ்எஸ்கே வந்தது பேசுறது போடுறதுன்னு எல்லாத்தையுமே கார்த்திக் காதில் வாங்கிறாரு. அப்போ தான் கார்த்திக்கு புரியுது, அப்போது நம்மளை கடத்துனது அண்ணன் இல்லையா, இந்த எஸ்எஸ்கே தானா, எஸ்எஸ்கே திட்டம் போட்டு தான் நம்ம இப்படி பதிவாயிருக்கானா அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறான். எஸ்எஸ்கே வெளியே போய் ஜன்னல்கிட்டன்னு, இங்கே பண்ண ஆகும், நான் சொல்கிற மாதிரி அவனை போட்டு தள்ளிடு, அந்த அஞ்சலி இப்போது நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கா, அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் நான் எது சொன்னாலும் அப்படியே வேத வாக்கா நினப்பா, எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அவளும் கௌதம் தான் கார்த்தியை கொண்டான்னு சொல்லி அவளும் நம்ம கூட சேர்ந்துருவா. ஆக மொத்தம் அந்த கௌதம் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக நம்ம ஏமாற்றி அந்த டெண்டரை மட்டும் புரிஞ்சது இல்லாமல் கௌதமை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் பிஸ்னஸில் நான் மட்டும்தான், எனக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, இந்த கார்த்திகே இருக்க மாட்டான், அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்எஸ்கே பேசுகிறத கார்த்திக் கேட்டு அப்போ தான் புரியுது கார்த்திக்கு, அப்போது கௌதம் நம்ம அண்ணன் நல்லவர் தான் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி திரும்பவும் நம்ம அஞ்சலி நம்ப வைக்கிறதுக்கு அந்த நாகு என்ன பண்ணுறான், அடுத்த நாள் திரும்பவும் அதே மாதிரி ஃபோன் அங்கே வைக்கிறான். ஆனால் கார்த்திக் இந்த மாதிரி உஷாராயிட்டு அஞ்சலி கால் பண்ணாமல் இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு. இலக்கியா, இது என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, நான் கார்த்திக் பேசுகிறேன் அஞ்சலி, எங்கே இருக்க அஞ்சலி, என்னால் இங்கே டார்ச்சர் தாங்க முடியல அஞ்சலி, என்னை எப்படியாவது காப்பாற்ற அஞ்சலி அப்படின்னு கார்த்திக் பேசுகிறாரு. ஐயோ கார்த்தி, நான் இலக்கியா பேசுகிறேன், எங்கே கார்த்தி இருக்கேன், உன்னை யார் கடத்தி வச்சுருக்கா, உன்னை யார் எங்கே வச்சுருக்காங்க சொல்லு கார்த்தி. எனக்கு புரியுது அஞ்சலி, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு, என்னால் இங்கே டார்ச்சர் தாங்க முடியல அஞ்சலி, நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, அந்த கௌதம் என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இலக்கியா ஒன்று, ஐயோ கார்த்தி, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேற, கௌதம் ஒன்றும் கடத்தலை, எஸ்எஸ்கே தான் கடத்திருக்காரு, எனக்கு தெரியும் அஞ்சலி, நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு புரியலையா அஞ்சலி, அஞ்சலி எப்படியாவது என்னை காப்பாற்று அஞ்சலி அப்படி மாதிரி திரும்ப கார்த்தி பேச இலக்கியாவுக்கு டக்குன்னு புரியுது. கார்த்தி, அப்போ பக்கத்தில் ஆள் இருக்காங்களா, ஆமாம் அஞ்சலி, என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றிட்டு போஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி அப்படின்னு இலக்கியாட்ட கார்த்தி பேசவும், இலக்கியா உடனே, கார்த்தி ஒரே செகண்ட் அப்படியே லைனில் இரு, நான் அப்படியே போலீஸ் கான்ஃபரன்ஸ் போகிறேன், நீ அவங்கள்ட்ட பேசு, அவங்க எப்படி நீ எங்கேருந்து பேசுகிறாங்க லொக்கேஷன் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு இலக்கியா அப்படியே 100ங்கிற போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் கார்த்தி இது மாதிரி என்னை கௌதம் ஒருத்தர் கடத்தி வந்துட்டாரு, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியல, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை கொண்டுடுவாங்க போல், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கார்த்தி கெஞ்சுறாரு. கெஞ்ச கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோன் ஆஃப் ஆகிடுது. உடனே நாகவும் நம்ம நினச்ச மாதிரியே இந்த கார்த்தி கௌதம் தான் கடத்திட்டான்னு சொல்லி திரும்பவும் அஞ்சலிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கான், இது போதும் நமக்கு அப்படின்னு அவனும் விட்டுறான். இலக்கியம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப போலீஸுக்கு கால் பண்ணி, இது மாதிரி என்னுடைய வீட்டுக்கு அவருடைய தம்பி தான் பேசினது, அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, அவர் தான் எனக்கு கால் பண்ணாரு, நான் அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டேன், அவருடைய நம்பரை லொக்கேட் பண்ணி அவர் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் எஸ்எஸ்கே போட்ட திட்டத்தை அப்படியே எஸ்எஸ்கே முட்டாளாகிற மாதிரி அந்த நம்பரை ட்ரேசர் பண்ணி எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இலக்கியம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஐ மூலயமா அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அங்கே போய் கார்த்திகையும் காப்பாற்றிடுவாங்க. அங்கே இருக்கிற ரவுடி பசங்களாம் பிடிச்சி அடித்து உதச்சி, உங்களை யாரா இப்பெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு இலக்கியா கேட்டால் அவங்களுக்கு தெரியாதா, ஏற்கனவே தெரிஞ்சு போச்சே, எஸ்எஸ்கே தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அது இலக்கியாவுக்கும் தெரியும், கார்த்திக்கும் தெரியும். அந்த நாகவும் எஸ்எஸ்கே தான் என்ன பண்ண சொன்னார், எஸ்எஸ்கே புதுசாக டெண்டர் எடுக்கிறாராம், அந்த டெண்டரில் கௌதமை தோக்கடிக்கணும், அதுக்காக தான் கௌதமை ஜெயிலுக்கு அமிச்சாரு, அதுக்காக தான் கார்த்திகை கடத்தினாரு, அந்த டெண்டர் மட்டும் எஸ்எஸ்கே கிடச்சிச்சு அப்படின்னா கார்த்திகை போட்டு தள்ளிட்டு ஒட்டுமொத்தமாக கௌதமை நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வைக்கிறதுக்கு தான் அவர் பிளான் பண்ணியிருந்தார், இதுதான் அவர் திட்டம் அப்படின்னு அந்த நாகவும் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்களை மூலயமாவே அந்த எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க இன்ஸ்பெக்டர். ஸோ நம்ம எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இதில் எஸ்எஸ்கே நான் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கேன், எனக்கு என் மனைவிக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எஸ்எஸ்கே மட்டும் பெருந்தன்மையாக ஜெயிலுக்குள்ளேயும் போயிடுவான். நம்ம கௌதம் அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணலை, நிரபராதி அப்படின்னு கௌதம் வெளியே வருவார். கார்த்திக் வந்து கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்பார், என்னை மன்னிச்சிருந்தேன், நான் தான்
இந்த அஞ்சலி பேச்சு கேட்டுட்டு எஸ்எஸ்கே பேச்சு கேட்டு முட்டாளாகிட்டேன், என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு கார்த்திக் போய்ட்டு கௌதம்கிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. ஒரு வழியாக டெண்டரையும் இலக்கியா ஜெயிச்சிருவாங்க. எஸ்எஸ்கே போட்ட திட்டத்துலேயும் நம்ம இலக்கியா ஜெயிச்சு எஸ்எஸ்கே மூஞ்சில கரியை பூசி கௌதமை வெளியவும் கொண்டு வருவாங்க. ஆனால் என்ன, எஸ்எஸ்கே உள்ளே போயிட்டாலும் தாட்சாயினி வெளியே தான் இருக்காங்க. ஆனால் அஞ்சலி இது எதையுமே புரிஞ்சிக்காம எல்லாமே இந்த கௌதம் போட்ட திட்டம் தான் சொல்லி தாட்சாயினி அஞ்சலி மனசை மாற்றி அவங்க கூடையே வச்சுப்பாங்க. ஸோ தான் புருஷனை ஜெயிலுக்கு காமிச்ச கௌதமை சும்மா விட மாட்டேன், அதுவும் இதுக்கெல்லாம் காரணம் இலக்கியா தான், அந்த இலக்கியாவை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு தாட்சாயினி திரும்பவும் இலக்கியா மேலே ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் அடுத்து நடக்க போகுது.